கூலி ட்ரெய்லர் வெளியாயிருந்தது. உங்களுக்கு அந்த ட்ரெய்லர் எப்படி இருந்தது? இந்த ரிவ்யூஸ் எப்படி பார்க்குறீங்க? நம்ம நண்பர் ஒருத்தர் நாள் ஒரு 7 மணி 8 மணிக்கே இது ரிலீஸ் ஆகுது. அடுத்த நாள் அவரை ஒரு 10 மணி போல் மீட் பண்ணுறேன். நான் 50 தடவை பார்த்துட்டேன் அப்படின்ட்டாரு. ஆனால் ரொம்ப உண்மையை சொல்லப்போனால் இவங்க நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. தக் லைஃப் டீம் எப்படி போனாங்களோ அந்த மாதிரி இவங்களும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் போகிறது. ஆனால் இப்போ தக் லைஃப் தோல்வி அடைஞ்சதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த ஐடியாவே அவங்க ட்ராப் பண்ணிட்டாங்க. அந்த விருதுகள் மீது நம்பிக்கையும் மரியாதையும் வச்சுருக்குன்னு தெரியுமா? நாம் தான் முட்டாள். முதல்ல என்ன பண்ணுன்னா இந்த விருதுகள் மீதான அந்த மரியாதை நம்ம தூக்கி தூர போடணும். மாநில மொழி திரைப்படமாக பார்க்கிங் படத்துக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் அது சிறந்த திரைக்கதைக்கு சரியான விருது தான். ஆனால் நீங்கள் அயோத்தின்னு ஒரு படம், மாமன்னன் ஒரு படம், இன்னும் சொல்ல போனால் விருது கொடுத்து கௌரவிக்க வேண்டிய படங்களே அதுதான். வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்றைக்கி என் கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள் தான் இருக்காங்க. அவர்கிட்ட தான் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். கூலி ட்ரெய்லர் வெளியாயிருந்தது. ட்ரெய்லர் வெளியானதுக்கப்புறமா அந்த படம் மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தாலுமே ஒரு 2 விதமான கிரிட்டிக்கலான விஷயங்கள் தான் ரிவ்யூஸாக வந்திருந்தது. உங்களுக்கு அந்த ட்ரெய்லர் எப்படி இருந்தது? இந்த ரிவ்யூஸ் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாக ட்ரெய்லர் எனக்கு ஒரு பெரிய தனிப்பட்ட விருப்பம் என்பதை தாண்டி ரசிகர்களுக்கு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். என்னென்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் பொதுவாகவே இந்த மசாலா படங்கள் மீது நமக்கு பெரிய ஆர்வமும் இல்லை, அபிமானமும் இல்லை. ஆனால் ரஜினி ரசிகர்கள் கொண்டாடுகிற ஒரு படமாகவும் ஒரு ட்ரெய்லராகவும் இருக்குது. அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு விமர்சன பார்வையில் பார்ப்போம். ஆனால் ரஜினி ரசிகர்களுக்கு அதெல்லாம் அவசியம் இல்லை. ரஜினி நின்னாலே அவங்களுக்கு கொண்டாட்டம் தான். ஸோ அதனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் கூலி ட்ரெய்லர் பயங்கரமாக ரசிக்கிறாங்க. அவங்கள அது இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. நம்ம நண்பர் ஒருத்தர் நாள் ஒரு 7 மணி 8 மணிக்கே இது ரிலீஸ் ஆகுது. அடுத்த நாள் அவரை ஒரு 10 மணி போல் மீட் பண்ணுறேன். நான் 50 தடவை பார்த்துட்டேன் அப்படின்றாரு. எனக்கு அதிர்ச்சியில் ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாங்க அப்படின்னாரு. அப்போ இந்த இடைப்பட்ட நாளில் இன்னும் எத்தனை தர பார்த்தாருன்னு தெரியல. ஸோ அந்த ரசிகர்களுக்கு பிடித்தமான ஒரு ட்ரெய்லராக அது இருக்குது. ஓகே. ஆனால் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்த முறை ரொம்ப சட்டிலாக ப்ளே பண்ணுற மாதிரி தெரியுது. லியோ ட்ரெய்லர் ஒரு மிகப்பெரிய பேங்காக அமைஞ்சுது. பல கேள்விகளை கிரியேட் பண்ணிச்சு. ஒரு ஹைப்பை இன்னும் அதிகப்படுத்துகிற மாதிரி இருந்தது. ஆனால் ஆல்ரெடி இருக்கிற ஹைப்பை போதும் அப்படிங்கிற ஒரு முடிவு எதிர்வாக இருக்குமா? அதாவது போதும் அப்படின்னு கூட அவங்க இல்லை, இந்த ஹைப்பை எப்படி குறைக்கிறதுன்னு தான் எல்லாருமே பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மையான விஷயம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு படத்துக்கு ப்ரொமோஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் மக்களை தியேட்டரை நோக்கி இழுத்துக்கிட்டு வர்ற ஒரு விஷயம். ஆனால் அந்த தக் லைஃப் படத்துக்கு கிடைத்த அந்த தோல்விக்கு பிறகு இவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு ஹைப்பு உருவாகிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்காங்க. இப்போ கூலி படத்தை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப உண்மையை சொல்லப்போனால் இவங்க நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. தக் லைஃப் டீம் எப்படி போனாங்களோ அந்த மாதிரி இவங்களும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் போகிறது அப்படிலாம் நிறைய திட்டங்கள் இருந்தது. ஆனால் இப்போ தக் லைஃப் தோல்வி அடைஞ்சதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த ஐடியாவே அவங்க ட்ராப் பண்ணிட்டாங்க. பல ஊர்களுக்கு அவங்க போகவே இல்லை. எதுக்கு வம்போ அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் தெரியும் உங்களுக்கு, லியோ படம் வரும்போது லோகேஷ் கனகராஜ் பார்த்திங்கன்னா நிறைய இன்டர்வியூகள் கொடுத்துட்டே இருந்தார். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மொத்தமே 4 இன்டர்வியூ தான் கொடுத்தாரு. அதில் வலைப்பேச்சு வாய்ஸ் ஒன்று. என்ன காரணம் அப்படின்னா நிறைய இன்டர்வியூ கொடுத்தா அதுவே இதனுடைய ஹைப்புக்கு காரணமாகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப கவனமாக இருக்காங்க. பட் அது ஒரு வகையில் நல்லது தான். என்னென்னா பயங்கரமாக ஹைப்பை க்ரியேட் பண்ணி அந்த மைண்ட் செட்டில் வர்ற ஆடியன்ஸுக்கு அவன் நினச்சதில் கம்மியாக இருந்துச்சுன்னா அவன் ஏமாற்றம் ஆகிடுவான். அதே இது எந்த ஹைப்பும் இல்லாமல் ஒருத்தன் தியேட்டருக்கு அவன் நினச்சதை விட படம் நல்லா இருந்துச்சுன்னா அது பயங்கர சர்ப்ரைஸாக மாறி அது ப்ளஸ்ஸாக மாறிடும். அதனால் இதுவும் ஒரு வகையான ஸ்ட்ராட்டஜி தான். அதை தான் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அனிருத் அவர்களுமே அதாவது அத்தனை பாடல்களாக கேட்கும்போது பவர் ஹவுஸே ரொம்ப பெரிய ஒரு பாடலாக இருந்தது. ஆனால் அதை ட்ரெய்லரில் யூஸ் கூட பண்ணலை. எந்த ஒரு மெயினான மூமெண்ட்ஸுக்கு கூட யூஸ் பண்ணாமல் இருந்தது ஓகேப்பா இதுலேயுமே எதுவுமே தெரிய வேண்டாங்கிறது ஒரு மைண்ட் செட்டாக இருக்குல்ல சார். ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது இந்த ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் வர டீகோடிங்கான விஷயங்கள் தான். ஒரு பக்கம் ஒரு கமர்ஷியல் படம்னு தெரிஞ்சாலுமே இது டைம் ட்ராவல் படம், சயின்ஸ் ஃபிக்ஷன் படம், இது ரஜினி அவர் ரோபோட் இந்த மாதிரிலாம் சொல்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது இல்லை, ஆக்சுவலி எனக்கு என்னென்னா இந்த ரசிகர்களுடைய ஆர்வம் இருக்குல்ல, ஆர்வம் கூட இல்லை, ஆர்வ கோளாறு அப்படி தான் நம்ம சொல்லணும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இப்போ இந்த டீகோடிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் சமீப காலமாக பெரிய அளவில் அது வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அன்றைக்கி நான் லோகேஷ் கிட்ட இன்டர்வியூ எடுக்கும்போது கூட இது பற்றி கூட நான் பேசினேன். அவர் கூட விளையாட்டாக சிரித்தார். நான் கூட சொன்னேன், இந்த கூலி கதையாக சோஷியல் மீடியாவில் நிறைய கதைகள் ஓடிக்கிட்டு இருக்கு லோகேஷ்,
அநேகமாக உங்களுக்கு அடுத்த படத்துக்கு கதை தேவைப்பட்டால் கூட நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இப்போ நாம் கேள்விப்படுகிற எதுவுமே அந்த படத்தினுடைய கதை கிடையாது. இந்த டைம் ட்ராவலர் அது இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. பட் அது ஒரு வகையில் நல்லது தான். ஏன்னா நீங்கள் கதை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோலாம் நினச்சிட்டு அதை உள்ளே போகும்போது வேற ஒரு கதை இருந்துச்சுன்னா அதுவே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக தான் இருக்கும். லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை அதர் ஸ்டேட்ஸ்லையுமே கிரியேட் பண்ணி வச்சிருக்காருங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஒரு டேரக்டராக இந்த அளவு ஒரு இம்பாக்ட் இது எப்படி பார்க்குறீங்க? அது உண்மையிலேயே பெரிய விஷயம். அதுவும் பார்த்தீங்கன்னா மிக குறைவான படங்களில் மிக சின்ன வயசில் இவ்வளவு பெரிய உயரத்தை அடையிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ சமீபத்தில் ரஜினி கூட சொன்னார், இவர் வந்து ஒரு ராஜமௌலியோட ஒப்பிட்டார். அது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து ஒரு முகஸ்துதிக்காக சொன்னதான் நான் நினைக்கல. என்னென்னா இப்போ தெலுங்கு சினிமாங்கிறது பல வருடங்களாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராஜமௌலி வந்து தெலுங்கு சினிமாவுடைய முகமாக இருக்கார். ஸோ உலகமே தெலுங்கு சினிமான்னு பார்க்குறது ராஜமௌலி வழியாக தான் பார்க்குறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து அவர் ஒரு பெரிய ரீச்சை வந்து ஏற்படுத்தினார். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் தமிழ் சினிமாவின் முகமாக இன்றைக்கி லோகேஷ் கனகராஜ் இருக்கார். அது பார்த்திங்கன்னா ஒரு 4-5 படங்கள்லேயே அந்த இடத்த ரீச் பண்ணுறதுலாம் மிகப்பெரிய விஷயம். அதுக்கு பார்த்திங்கன்னா அவருடைய திறமை, உழைப்பு இதெல்லாம் ஒரு வகையில் காரணமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவருடைய அந்த தனிப்பட்ட குணம் அது ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம், உங்களுக்கு திறமை இருக்கலாம், அதே நேரம் நீங்கள் ரொம்ப ஒரு ஆட்டிடியூட் பிடிச்சவராக இருந்தீங்கன்னா இவன் எப்படா அழியுவான்ட்டு பார்த்தீங்கன்னா உலகமே யாகம் பண்ண ஆரம்பிச்சிடும். புரியுதா இல்லையா? அது வந்து ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனாக அப்படி பயங்கரமாக ஃபார்ம் ஆகும். பட் இவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு லோகேஷை பிடிக்காது, லோகேஷ் வந்து ஆட்டிடியூடு, லோகேஷ் திமிரு பிடிச்சவர்னு நீங்கள் சொல்லி உங்கள் வாழ்க்கையில் எங்கேயுமே கேட்டிருக்க முடியாது, யாருமே கேட்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப தன்மையோட தன்னுடைய இயல்பை தொலைக்காமல் இருக்கார். ஸோ அதுவும் கூட அவருடைய வெற்றிக்கான காரணமாக தான் நான் நினைக்கிறேன். என்னென்னா இவ்வளோ வெற்றி கிடைச்ச பிறகு திடீர்னு கொம்பு முளைச்சிருச்சு அப்படின்னா, புரியுதா இல்லையா, அவங்களுடைய சிந்தனை செயல் எல்லாமே மாறிடும். அப்போ இப்படி ஒரு வெற்றியை வந்து அவங்களால தக்க வச்சுக்க முடியாது. பட் அந்த விஷயத்தில் அவர் வந்து ரொம்ப டவுன் டு எர்த்தாகவே இருக்கிறது, அது அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். இன்னொரு பெரிய விஷயமா நாகார்ஜுனா அவர்கள் அந்த ஈவெண்ட்டில் சொல்லியிருந்தது எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸாக இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் கொடுத்தது. நம்ம பல பேட்டிகளில் பேசியிருக்கோம், ஒரு பட்ஜெட் சொல்லிட்டு இந்த படம் வேறு பட்ஜெட் போச்சு, இதனால் படக்குழு லாஸ்ன்னு சொன்ன பட்ஜெட்டை விட அதுவும் மிகப்பெரிய ஸ்டார் கேஸ்ட் கொண்டு 5 கோடி கம்மியாக எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தானே. இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி பார்க்க? இல்லை, அது உண்மையிலேயே பெரிய விஷயம் தானே. ஏன்னா இன்றைய இயக்குநர்கள் பலருக்கும் கைவராத விஷயம் வந்து இதுதான். சொன்ன பட்ஜெட்டில் படத்தை எடுத்து முடிக்க தெரியாதது தான் இன்றைக்கி ஒரு பெரிய ட்ரெண்டாகவே இருக்குது. அதுக்கு பெரிய உதாரணம் வெற்றிமாறன். 4 கோடியில் ஆரம்பித்து 45 கோடி அப்படின்னு அதை ஒரு பெருமையாக சொன்னாலும் அது ஒரு இயக்குனருடைய திறமையின்மையை காட்டுகிற ஒரு விஷயந்தான். நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு படம் எடுப்பதற்கு நீங்கள் நல்ல கையில் வச்சுருக்கேன் அல்லது சூப்பராக ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன் அது மட்டுமே போதாது. இப்போ நீங்கள் வச்சுருக்கிற கதைக்கு என்ன பட்ஜெட்டுங்கிறத தீர்மானிக்கவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த படத்தை இத்தனை நாட்களில் இவ்வளோ ரூபா செலவில் என்னால் எடுத்து கொடுக்க முடியுங்கிறதே உங்களால் உறுதியாக சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாமல் இன்றைக்கி பல இயக்குனர்கள் தயாரிப்பாளர்கிட்ட ஒரு பட்ஜெட்டை சொல்லி படத்தை ஆரம்பித்து அந்த சொன்ன பட்ஜெட் முடிஞ்சு போயிருக்கும். ஆனால் படம் ஷூட்டிங் பார்த்திங்கன்னா பாதி தான் எடுத்திருப்பாங்க. அதனாலேயே பல படங்கள் நிற்கிறத பார்த்துருக்கோம். அதனாலேயே பல தயாரிப்பாளர்கள் கூடுதலாக கடன் வாங்கி அதுக்கு வட்டியை கட்டி அவங்க நஷ்டமடைகிறதே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்படியான சூழலில் ஒரு சொன்ன பட்ஜெட்டை விட குறைவாக எடுப்பதுங்கிறது ஒரு பெரிய தகுதி தான். ஸோ இப்போ லோகேஷ் கனகராஜ் கிட்டத்தட்ட ஒரு 300 கோடிக்கு மேலே செலவு பண்ணி எடுக்கப்படுகிற ஒரு படத்தில் சிக்கனமாக எடுத்து கொடுக்காரு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தானே. அது ஒரு நாகார்ஜுனா சொல்கிறாருக்கும்போது நிச்சயமாக அது பொய்யாகவோ மிகையாகவோ இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. பட் அது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான் அது. கண்டிப்பாக. ஆனால் இத்தனை நாள் வரைக்கும் ஒரு பெரிய ப்ரெஷரை கூலி டீம் வந்து சால்வ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னதுன்னா கூலி சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கப்புறமா இந்த 1000 கோடின்னு பேசப்படுறது கம்மியாக இருக்கிறத பார்க்க முடியுது. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலி 1000 கோடிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் தான். ஆனால் லோகேஷை பொறுத்த வரைக்கும் அந்த ஏரியாக்குள்ளே அவர் போகலை. நான் பேசினதோ நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, நீங்கள் எத்தனை கோடி வேணாலும் சொல்லிட்டு போங்க, நான் என் பட வேலையில் இருக்கேன் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் இருக்கார். ஏன்னா அந்த 1000 கோடி இவர் மண்டையில் போய் உட்காந்துச்சுன்னா அது வந்து ஒரு பெரிய லெவலில் அந்த ப்ராடக்டே பாதிக்கும். பட் அந்த பக்குவம் அவருக்கு இருக்குது. 1000 கோடியை ஒரு படம் வசூல் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய சாதனை. அது ஒரு பெருமைப்படத்தக்க நிகழ்வு தான். ஆனால் நீங்கள் அதை வந்து கோலாக வச்சிங்கன்னா இது கெட்டு போயிடுங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சான்றிதழ் அது வந்து இந்த வசூலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இடையூறு தான். அதில் மாற்றம் இல்லை. என்னதான் ரஜினி படமாக இருந்தாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சான்றிதழ் கொடுக்கப்பட்டதால் நீங்கள் குடும்பமாக படம் பார்க்குற வாய்ப்பு வந்து தடுக்கப்பட்டிருக்குல்ல. இப்போ பிவிஆர் மாதிரியான மல்டிப்ளெக்ஸ்லாம்
சென்சார் சான்றிதழ் படி தான் ஆடியன்ஸே அவங்க அலோவ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஒரு சிங்கிள் ஸ்க்ரீனுக்கு ஒரு படத்துக்கு யார் வேணாலும் போகலாம், அவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு மல்டிப்ளெக்ஸ்க்கு போகும்போது அவங்க கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ ரஜினி படம் விஜய் படத்துக்கெல்லாம் உள்ள பொதுவான அம்சம் என்ன அப்படின்னா, ஒரு திருவிழா பார்க்க போகிற மாதிரி மொத்த குடும்பமும் போய் இந்த படங்களை பார்க்கணும். கிட்டத்தட்ட அதுதான் இவர்களுடைய வெற்றிக்கே காரணம். ஸோ அப்படி இருக்கும்போது சான்றிதழ் கிடைத்ததால் அந்த வாய்ப்பு இந்த குடும்பங்களுக்கு மறுக்கப்படுது. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஆஹா இந்த குழந்தைய விட்டுட்டு போனோம்னா எப்படி, அப்போ நம்மளும் பார்க்காம இருப்போம், ஓடிடி வரும்போது பார்த்துக்கலாங்கிற ஒரு முடிவை அவர்கள் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓவர்சீஸில் இது ஒரு பெரிய அளவில் வசூலுக்கு வந்து ஒரு பாதிப்பு தான். நான்லாம் பல நண்பர்கள் சொல்ல கேட்டேன். துபாய் போகும்போதெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க, சார் நாங்கள் என்ன சார் இங்கே வந்து இருக்கோம், எங்களுக்கெல்லாம் என்ன சார் சந்தோஷம், குடும்பத்தோடு சினிமாவுக்கு போகிறது தான். ஆனால் இந்த பாருங்கள் பெரிய நடிகர்கள் படங்கள்லாம் சான்றிதழோடு வருது, எங்கள் ஃபேமிலியோடு போய் பார்க்க முடியலன்னா நம்மகிட்ட வருத்தப்படுவாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைரக்டர் பேரை சொல்லி, சார் இவரை பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் சார்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த வெளிநாட்டில் உள்ள பார்வையாளர்களுக்கு இது ஒரு பெரிய சிக்கல் தான். அது வசூலையும் பாதிக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ரஜினி அவர்கள் எப்போவுமே இந்த பிஸ்னஸாக ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒரு பர்சன். அவர் எப்படி இந்த ஒரு விஷயத்த ஓகே அப்படி இல்லை, அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இப்போ ரஜினிகாந்தோடைய இந்த வெற்றிக்கும் இத்தனை வருஷம் அவர் இண்டஸ்ட்ரியில் சர்வைவல் பண்ணுறதுக்கும் அவர் சூப்பர் ஸ்டாராக இருப்பதற்கும் காரணம் அவருடைய ரசிகர்கள் கிடையாது. அவன் ஒரு 3 நாள் விசில் அடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவான். காமன் ஆடியன்ஸ் வந்து படத்தை பார்த்ததுனால தான் அவர் இன்னமும் சூப்பர் ஸ்டாராக இருக்கார். இன்னொன்று, எல்லா வயதிலும் ரஜினிக்கு ரசிகர்கள் உண்டு, எல்லா வயதினரும் அவருடைய படத்தை ரசிப்பாங்க. அப்போ இந்த ரியாலிட்டி தெரிந்த ரஜினி இப்படி ஒரு கதையை கேட்கும்போது அவருக்கு ஏன் இது தோணாமல் போச்சு? இப்போ லோகேஷுடைய ஸ்டைல் எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து அவர் படத்தில் வந்து கொஞ்சம் வன்முறை தூக்கலாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணுன்னா, இல்லைப்பா எனக்கு இப்படி ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்காவது இந்த படத்தில் வந்து கொஞ்சம் ரத்தத்தை குறைங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். அல்லது இந்த கதை நமக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் வேற ஒரு கதை எடுக்குன்னு சொல்லியிருக்கணும். பட் அது ரெண்டும் அவர் சொல்லலை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்படி வந்து நிற்கிது. ரஜினி அவர்கள் ஸ்டேஜில் பேசினது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பேசினார். எனக்கு என்ன இதுவாக இருக்குன்னா, அவர் எல்லாமே பேசினார். அதில் வந்து விஜய் அவர்களுடைய 2 படம் மென்ஷன் பண்ணலங்கிறத மட்டும் வச்சு ஒரு சோஷியல் மீடியாவில் பிரச்சனையை இன்னும் ஃபேன்ஸ் கிரியேட் பண்ணுறதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது எப்படிங்க பேச முடியும்? அது வந்து கூலி படத்தினுடைய ஈவெண்ட்டு, கூலியை பற்றி தான் பேச முடியும். அவர் போய் எதுக்கு விஜயை பற்றி பேசணும், எதுக்கு மற்ற ஹீரோக்களை பற்றி பேசணும்? அதுக்கடுத்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை இவர் அஜித்தை பற்றி பேசிட்டாரு, ஏன் இப்போ விஜய் பற்றி பேசலை அப்படின்னா, அவர் அஜித்தை பற்றியா பேசினார்? நாகார்ஜுனாவை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறாரு, இவர் இத்தனை வருஷம் ஹீரோவாகவே நடித்தார், இதில் வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணுறாரு, அந்த படத்தில் கூட வரும் டைலாக் எவ்வளோ நாள் தான் நல்லவனாகவே நடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரின்னு ஒரு உதாரணத்தை சொல்கிறாரு. இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அஜித் பேரை சொல்லாமல், வெங்கட் பிரபு பேர் சொல்லாமல் ஒரு படத்தில் இப்படி ஒரு டைலாக் வரும்ல அப்படின்ட்டு வெறுமனே மங்காத்தா டைலாக்கை மட்டும் வச்சு இந்த உதாரணத்தை சொன்னார்னு வச்சுங்க, எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஏன் நீங்கள் அஜித் பேரை சொல்லலை என்ன அப்படின்னு திட்டுவாங்கல்ல. இன்னொன்று என்ன, பொதுவாகவே ஒரு படத்தை நாம் அந்த நடிகர்களின் பெயரோடு தானே அடையாளப்படுத்துகிறோம். அஜித் நடித்த மங்காத்தா, விஜய் நடித்த லியோ, அப்படித்தானே இந்த உலகம் ஞாபகத்தில் வச்சுருக்கு. அதில் ரஜினிகாந்த் அது விதிவிலக்காக இருக்க முடியாதுல்ல. அதனால் அவருக்கு ஒரு உதாரணம் தேவைப்பட்டது, அஜித் பேரை பயன்படுத்தி சொன்னார். அதனால் பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் இவருக்கும் ஆகாது அப்படி இப்படிலாம் கதை கட்டுறது இருக்குல்ல, அது வந்து ஒரு பக்குவமற்ற பார்வை தான். பேசியிருப்போம் முன்னாடி வந்து ரசிகர்கள் இப்படி இருக்காங்கங்கிறத பேசணும். விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் கிட்டத்தட்ட வந்து இப்போ சொல்லப்போனால் அவருடைய கடைசி படம் வந்தாச்சு, இன்னும் வந்து ஒரு ஃபேன் சண்டை போடுறதா இருக்கட்டும், ஒருத்தர் பேர் மென்ஷன் பண்ணலங்கிறதுக்காக அதை சொல்கிறதா இருக்கட்டும், ட்ரெய்லர் வந்த உடனே வந்து அவருடைய முந்தைய படத்தோட ட்ரெய்லர் எடுத்து பாருங்கள் இந்த ட்ரெய்லர் மாதிரி இல்லைன்னு சொல்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதான் ரசிகர்கள் இன்னும் வளரவே இல்லை. ஆள் வளர என்பதை தாண்டி அறிவு வளராமல் இருக்காங்க. அவர்கள் மூளை மழுங்கடிக்கப்பட்ட ஒரு கூட்டம் தான். மழுங்கிய கூட்டம்னு மட்டும் சொல்ல முடியாது, இந்த நடிகர்களால் மழுங்கடிக்கப்பட்ட கூட்டம், அதுதான் ரொம்ப உண்மையான விஷயம். ஏன்னா இவங்கெல்லாம் கொஞ்சம் அறிவோடு பார்க்க தெரிந்தால், அறிவோடு யோசிக்க தெரிந்தால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெரிய அளவில் வராது. இது ஒரு சினிமா, அவ்வளவுதான். இப்போ நாம் ரசிக்கிற இவர் கூட ஒரு நடிகர், திரையில் இவர் இப்படி நடித்தார், நிஜத்திலே இவர் வேறு மாதிரி இருப்பார். இந்த புரிதல் எல்லாம் இவர்களுக்கு இருந்திருந்தால் இந்த பஞ்சாயத்து வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அவர் இன்னும் விஜய் அவர்கள் நடிகராக தான் பார்க்க. கண்டிப்பாக இப்போ இல்லை, இன்னும் ஒரு 50 வருஷமானாலும் விஜய் வந்து அவர்களுக்கு நடிகர்கள் தான். இன்னும் மக்கள் விஜயை ஒருவேளை அரசியல் கட்சியின் தலைவராக, எதிர்காலத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டாலும் விஜயினுடைய ரசிகர்கள் விஜயை வந்து நடிகராக தான் பார்ப்பாங்க. என்னென்னா அதுதான் அவங்களுடைய ரேஞ்ச், அதுக்கு மேலே அவங்களால யோசிக்க தெரியாது. கண்டிப்பாக இந்த அகரம் ஃபவுண்டேஷனோட 15 வருஷம் செலிப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த ஈவெண்ட் ரொம்பவே ஹோல்சமான ஒரு ஈவெண்ட்டாக பார்க்கப்பட்டுச்சு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் தானே. இப்போ நீங்கள் சூர்யாவை கம்பேர் பண்ணும்போது சூர்யாவை விட அதிக சம்பளம் வாங்குகிற, சூர்யாவை விட பல 100 கோடி வீட்டில் குவித்து வைத்திருக்கிற நடிகர்கள்லாம் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. அவங்க யாருக்கும் தோன்றாத ஒரு விஷயம் சூர்யாவுக்கு தோன்றி அதை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக
அதை வந்து செஞ்சு ஒரு சாதனையை படைச்சிருக்காருங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. இன்னொன்று, இந்த விழாவின் மூலமாக அந்த சூர்யாவின் அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக எத்தனை மாணவர்கள் வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்காங்கங்கிற அந்த தகவலை உண்மையிலே ஒரு புல்லரிக்க வைக்கிற ஒரு விஷயம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா, நான் நினைக்கிறது என்னென்னா, இந்த 15 வருடங்கள் முடிந்த நிலையில் இதை வந்து ஒரு கொண்டாட்டமாக அவர் கொண்டு வந்தது கூட காரணம் என்னன்னா, நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் பாருங்க அப்படிங்கிற ஒரு சுய தம்பட்டத்துக்காக கிடையாது. இதை சொல்வதன் மூலமாக பல பேருக்கு வந்து இது ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகி அவர்களும் அவங்க பங்குக்கு ஏதாவது செய்ய மாட்டாங்களாங்கிற அந்த விஷயம்தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி இருக்கிற பல பேருக்கு பார்த்திங்கன்னா கல்வியின் வேல்யூ தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சூர்யா வந்து அந்த கல்வியின் வலிமையை புரிந்த ஒருத்தர். அதனால தான் அந்த சைடு அவரால் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடிஞ்சுது. அது வந்து உண்மையிலே ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். கண்டிப்பாக அதில் வந்து அவர் ரொம்ப கிளியராகவே இருக்கார். அண்டு எனக்கு இந்த தடவை வந்த நேஷ்னல் அவார்ட்ஸில் வந்து பல விஷயங்கள் கேள்விகள் இருந்தது. நான் ஒரே ஒரு கேள்வியாக கேட்டது, நம்ம கமர்ஷியல் படங்களாக பார்க்கப்படுற பல படங்களுக்கு வந்து அவார்டு கொடுக்கப்பட்டது, வேறு ஆர்ட் ஃபிலிம்ஸ் வந்து நிறைய டினை பண்ணப்பட்டுச்சு. இது எப்படி பார்க்குறீங்க? அண்ட் பகவந்த் கேசரி, ஜவான் போன்ற படங்களுக்கும் அவார்டு கிடச்சிருந்தது, எப்படி பார்க்குறீங்க? அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த அரசு விருது என்பதே அரசியல் விருதுகளாக மாறி அது கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷம் ஆயிடுச்சு. அதில் எந்த மாற்றமே இல்லை. அந்த விருதுகள் மீது நம்பிக்கையும் மரியாதையும் வச்சுருக்கோம் தெரியுமா? நாம் தான் முட்டாள். முதல்ல என்ன பண்ணுன்னா, இந்த விருதுகள் மீதான அந்த மரியாதை வந்து நம்ம தூக்கி தூர போட்டுடணும், அப்படி தொடச்சி போட்டுடணும். அதுதான் நான் சொல்ல வர்ற சரி. நீ யோசிச்சு பாருங்க, மத ரீதியாக மக்களை பிரிக்கிற, மக்களிடம் பிளவை ஏற்படுத்துகிற ஒரு படம் கேரளா ஸ்டோரி. நீ அந்த படத்தை வந்து நேஷனல் அவார்டுக்கு செலக்ட் பண்ணி இவர் சிறந்த டைரக்டர், இவர் சிறந்த ஒளிப்பதிவாளர்னு விருது கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் விருதினுடைய லட்சணம் என்ன, அதனுடைய தரம் என்ன? அந்த கேள்வியை கேட்கணுமா வேணாமா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு படங்களுக்கு நீங்கள் அவார்டை கொடுத்துட்டு அதே கையால் வந்து நீங்கள் இன்னொரு நல்ல படங்களுக்கு கொடுக்கும்போது அதுவே வந்து அதனுடைய மதிப்பை இழந்து போயிடுமே. இப்போ பார்க்கிங்கிறது ஒரு சிறந்த திரைக்கதைக்கு உதாரணமான ஒரு படம், அதில் எந்த மாற்றமே இல்லை. இப்போ அந்த படத்துக்கு சிறந்த திரைக்கதை விருது, இந்த கேரளா ஸ்டோரிக்கு சிறந்த இயக்குனர் விருது அப்படிங்கும்போது இதுவும் மதிப்பிழந்து போயிடுது இல்லையா? அதுக்கப்புறம் நீங்கள் நியாயமாக உண்மையாக சரியான படங்களுக்கு விருது கொடுத்துருக்காங்களான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. இப்போ தமிழில் மாநில மொழி திரைப்படமாக பார்க்கிங் படத்துக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் அது சிறந்த திரைக்கதைக்கு சரியான விருது தான். ஆனால் நீங்கள் சிறந்த படத்துக்கு இதை விட சிறந்த படங்கள்லாம் தமிழில் இருக்குது. அயோத்தின்னு ஒரு படம், மாமன்னன் ஒரு படம், இந்த படத்துக்கெல்லாம் இவங்க விருது கொடுத்துருக்கலாமே. இன்னும் சொல்லப்போனால் விருது கொடுத்து கௌரவிக்க வேண்டிய படங்களே அதுதான். ஆனால் அந்த படத்தையெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க அப்படி நிராகரிச்சிருக்காங்க. ஏன்னா அயோத்திங்கிற படம் பேசுகிற கருத்து என்னன்னா, இன்றைக்கு பாஜக உடைய கருத்தியலுக்கு எதிரான ஒரு படம். இவங்க வந்து மதத்தை வைத்து மக்களை பிளவுபடுத்துகிறாங்க. அயோத்தி என்ன சொல்லுது, மத ரீதியாக நீ பிளவுபட்டு போயிடாதான், மனிதம் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லுது. ஸோ இந்த படத்தை நீங்கள் அங்கீகரித்தால் அது பாஜகவுடைய ஐடியாலஜிக்கு எதிரான ஒரு படமாக வந்து அடையாளப்படுத்தப்படுங்கிறதுனால அந்த படத்தை வந்து இவங்க நிராகரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு சாதி ரீதியான மோதல்களும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதான தாக்குதல்களும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. மாமன்னன்கிற ஒரு படம் அந்த மக்களுடைய வலியை, வேதனையை நமக்கெல்லாம் உணர்த்துகிற ஒரு படம். ஒரு சாதி வெறியன் இந்த மாமன்னன் படத்தை பார்த்தா, அடடா இவங்களுக்குள்ளே இவ்வளோ பெயின் இருக்கா அப்படின்னு அவனையும் யோசிக்க வைக்கிற ஒரு படம். நீ அந்த படத்தையும் நான் அங்கீகரிக்கலை அப்படின்னா நீங்கள்லாம் ஏன் தேசிய விருது கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன். என்ன தேசிய விருதுங்கிறது என்ன? உங்கள் பணமா? மக்களுடைய வரி பணம். என்னுடைய பணத்தை எடுத்து என் கருத்துக்கு எதிரான, என் கருத்துக்கு விரோதமான, என்னையும் என் நண்பனையும் பிளவுபடுத்துகிற ஒரு படத்துக்கு நீ கொடுக்குற அப்படின்னா எதுக்கு இந்த அவார்டு கொடுக்குறீங்க? அதனால் என்னை பொறுத்தவரை மக்கள் வந்து இந்த விருதுகள் மீது வைத்த நம்பிக்கையை வந்து அகற்றணும், அந்த மரியாதையும் பார்த்திங்கன்னா தூக்கி போடணும். அதுதான் நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே இப்படி ஒரு அநீதி ஒரு திரைப்பட விருதுகளை வைத்து நடக்கும்போது திரையுலகை சார்ந்த கலைஞர்கள் வந்து அதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணணும். இங்கே இருக்கிற வெற்றிமாறனாக இருக்கட்டும், பா ரஞ்சித்தாக இருக்கட்டும், அமீரா இருக்கட்டும், யாருமே இது குறித்து பேசவே இல்லை. ஆனால் ஒரு ஊர்வசிங்கிற ஒரு நடிகை, அவருக்கு விருது கிடைத்த பிறகும் கூட இதில் உள்ள பாகுபாடை பற்றி அவங்க பேசுகிறாங்க. நீ எனக்கு கொடுத்துருக்க இந்த கேட்டகரியில் இது என்ன ஓய்வூதியமானு அவங்க கேட்குறாங்க. அவங்களுக்கு இருக்கிற தைரியம் கூட இங்கே இருக்கிற திரைக்கலைஞர்களுக்கு வரவே இல்லை. கரெக்டு தான் சார். ஆனால் பகவந்த் கேசரிக்கு அவார்டு கொடுக்கப்பட்டதுனே, பகவந்த் கேசரிக்கு அவார்டுக்கு காரணம் இருக்குது. என்னென்னா தெலுங்கு தேசம் வந்து பாஜகவுடைய கூட்டணியில் இருக்காங்க. இவர் வந்து தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்தவர். அதனால் அந்த மசாலா படத்துக்கு விருது கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஜவானுக்கு ஏன் கொடுக்குறாங்க? ஜவான்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அப்பட்டமான மசாலா படம். அது அட்லி டைரக்ட் பண்ணார், 1000 கோடிக்கு மேலே வசூல் பண்ணுதுங்கிறதுலாம் வேறு விஷயம். ஆனாலும் பார்த்திங்கன்னா அதில் ஒரு போலி தேசப்பற்று இருக்கும். இன்னொரு பக்கம் ஷாருக் கான் வந்து ஒரு இஸ்லாமியர். பாரதிய ஜனதா இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி, எதிரான ஆட்சியை பண்ணிகிட்டு இருக்காங்க.
ஆனால் ஷாருக் கானுக்கு ஒரு அவார்டை கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்க, நாங்கள் வந்து மத சார்பற்றவர்கள், எங்களுக்கு வந்து இஸ்லாமியர்கள் மீது விரோதம் கிடையாது, இங்கே பாருங்கள் ஷாருக் கானுக்கெல்லாம் விருது கொடுத்துருக்கோன்னு காட்டிக்கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட விருது. அப்படி தான் நான் பார்க்குறேன். இன்னொன்று 12th ஃபெயிலில் நடித்த அந்த விக்ராந்த், அந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளவு பிரமாதமாக நடிச்சிருப்பார். அவருக்கு கொடுக்க வேண்டிய விருதை பாதியை பிடுங்கி வந்து நீங்கள் ஷாருக் கான் என்கிற ஒரு மசாலா பட நடிகனுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ அதில் என்ன பெருமை இருக்குது? கரெக்டாக தான் சார். ஏன்னா பகவந்த் கேசரிக்கு அவார்டு கிடச்சோன்னே ஜனநாயகன் படத்துடைய ஃபேன்ஸ் தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அது ஒரு ரீமேக் இப்போ வரைக்கும் பேச இல்லை, அதில் சந்தோஷப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது. அது ஒரு மசாலா படத்துக்கு கொடுத்துருக்காங்க, நம்மளாம் கண்டிக்கணும். புரியுதா இல்லையா? அதுக்கு அடுத்து பகவந்த் கேசரிக்கு விருது கொடுத்ததுனால ஜனநாயகன் படத்தை கொடுத்துட போகிறாங்களா? இதை எதுக்கு நீங்கள் சந்தோஷப்படணும்? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த விருது கொடுத்ததால் அந்த பகவந்த் கேசரி படத்தினுடைய தரம் உயரப்போகுதா? அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலிவான மசாலா படம், அவ்வளோதானே. என்னுடைய கடைசி கேள்வியாக வச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட பராசக்தி படம் வந்து ஷெட்யூல்லாம் ரேப்பாகி படம் ரேப்பாக இருக்குது. ஸோ இது மீது எந்த மாதிரி ஒரு கருத்து இருக்குது? அதுவும் பொங்கலுக்கு தான் வெளிவரப்போகுது. நிச்சயமாக பொங்கலுக்கு தான் வரப்போகுது. நான் கூட சமீபத்தில் அதனுடைய தயாரிப்பாளர்கிட்ட பேசினேன். அவரை பொறுத்தவரை நாங்கள் தான் முதல்ல வந்து தேதியை அறிவித்தோம், அதனால் நாங்கள் வந்து பொங்கலுக்கு வரதில் உறுதியாக இருக்கோம் அப்படிங்கிற கருத்தை தான் அவர் சொன்னார். அதே நேரம் பொங்கலுங்கிறதுனால பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் தொடர்ச்சியான விடுமுறை வரும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 2 நாள் முன்னால் ஜனநாயகன், 2 நாள் கழித்து பராசக்தி, அல்லது 2 நாள் முன்னால் பராசக்தி, 2 நாள் கழித்து ஜனநாயகங்கிற மாதிரி ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும். அதாவது இவர்கள் அதை விரும்பலைன்னாலும் தியேட்டருக்காரங்க வந்து அப்படி ஒரு ஆப்ளிகேஷனை வைப்பாங்க. ஏன்னா 2 பெரிய படம், 2மே மக்கள் வந்து விரும்புகிற படமாக இருக்குது. அப்போ என்னன்னா இப்படி ஒரு கேப் விட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு சஜஷனை அவங்க சொல்லுவாங்க. அதனால் கண்டிப்பாக அப்படி ஒரு ஏற்பாட்டில் தான் அந்த படங்கள் வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.